கடைசியா போய் மோடி காலிலே விழுந்துட்டீங்களா முதல்வர் அவர்களே? எதுக்குப்பா விழுந்தாரு? விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்கூடாதுன்னு சொல்லி. டேய் எப்படா அப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்க? ஆச்சரியக்குறிகளோட உச்சபட்ச ஆச்சரியக்குறியா இருக்கு. அவன் அதை எழுதுறான். ஒரு பக்கம் வந்து சினிமாக்காரரா ஒருத்தர் எழுதுறாரு. அவருக்கு மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்த புண்ணியத்தை அவர் வந்து பிரதிபலனை காமிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நீங்க பாருங்களேன், இந்த கட்சியில இருக்கிற யாருமே இதை பத்தி பேசல. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் பேசிருக்காங்களா? தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல இது வரைக்கும் பேசிருக்காங்க. விஜய் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறாரு. அதனால அந்த மாதிரி நான் சொல்றேன். இந்த படத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ ரிவ்யூ பண்ணி நீ வந்து சம படங்க. அது கேசரியா இருந்தா கூட பாலையா மாறிலாம் இல்லாம விஜய் வேற ஒரு லெவல்ல பண்ணிருக்காரு. 3 பேர் உட்காந்து கதை சொல்ல போறீங்க. அதானே உங்களோட வேலை. ஏன்னா அதுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க, ஃபிளைட் எல்லாம் கூட்டி போயிருக்காங்க. அதுக்கு நீ பிரதிபலனை பண்ணணும்ல. அதை தாண்டி உனக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லைல்ல. பேச வேண்டியவர்கள் யார்? கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தானே பேசியிருக்கணும். அவங்க தானே ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசி எங்களுக்கு வந்து கொடுக்க பாஜக அரசாங்கம் மறுக்கிறாங்க. சொல்லணுமா? சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க அது ஏதாவது ரைடு கீடு விட்டுருவாங்க. ஓகே, ஹெச் வினோத் பேச வேண்டியதானே. நீங்க எங்க கூட மோதி என்ன சொன்னாரு? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். விஜயே பேசலாமே. இல்ல முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சா அடிச்சலான்னு பக்கத்து முழுக்க முழுக்க தளபதி படம் சொல்லி சொன்னார்ல. தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஹெச் வினோத் பேச வேண்டியதானே. ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே. சின்னதா ஏன் கொடுக்காம இருக்காரு? நீங்க சொல்ற மாதிரி விஜயே பேச வேண்டியதானே. என்ன பிஎம் சார் என்ன பார்த்து பயமான்னு கேட்க வேண்டியதானே. ஏன் கேட்காம இருக்காரு? ஏங்க இவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஒரு சினிமா பத்திரிக்கை நான் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமா பத்திரிகையாளர் பேசுறது பூரா போய் தான் பேசுவாப்ல அவரு. எப்பயாவது மறந்து போய் உண்மை பேசக்கூடிய நபர். 3 பேர் உட்கார்ந்து என்னென்ன கதை சொல்லிருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பல தடவை தணிக்கைக்கு அனுப்பப்பட்டது. சொன்ன வார்த்தைகளை மியூட் செஞ்சுட்டோம். நாங்க வந்து எதை சென்சார் கேட்டாங்களோ என்னமோ பக்கத்துல உட்காந்து சென்சார் போர்ட்ல பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியும், அப்ப ரீல் நம்பர் 13ல வந்து இதை கட் பண்ண சொன்ன மாதிரியும், அதை எடிட்டர் கட் பண்ண மாதிரியும் உட்காந்து பார்த்த மாதிரி கதை எழுதுறான் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த கதைகளை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். உண்மையிலேயே சர்டிபிகேட் கொடுக்க டிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பெனி சைட்ல இருந்தோ இல்ல விஜய் சைட்ல இருந்தோ சொல்லாத வரைக்கும் இந்த கட்டுக்கதையில நம்ம நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு, நீங்க ஒருவேளை அப்படிதான் அதான் உண்மைனா நீங்க கடிக்க வேண்டிய இடம் தலைமை பாஜக. சிபிஐ என்கொயரிக்கு அடுத்த வாரம் போகும்போது அங்க போய் கடிச்சிட்டு வாங்க. இல்ல அங்க போய் காலில் விழுந்து ஐயா தயவு செய்து படத்துக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க கடிக்க வேண்டிய இடம் திமுக அல்ல. திமுக அதற்கு காரணமே அல்ல அப்படிங்கிற சேர்த்து நான் சொல்ல விரும்புறேன்.